பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளின் ஆசாரியர்கள். கவனிங்க, இந்த சிறுவர் பள்ளி அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு ஊழியம், கனமுள்ள ஊழியம். நானும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம். சிறுவர் பள்ளி அல்லது வாலிபர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது அது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் வேதத்தில் இருக்கிற மாடல் அது கிடையாது. வேதத்தில் இருக்கிற மாடல் அது கிடையாது. வேதம் என்ன மாடல் மாதிரியே நமக்கு சொல்லுகிறது. ரைட்? இந்த செய்தி முடியும் பொழுது நாம் அந்த படிப்பினை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் என்று சொன்னால் தொடர்ந்து விருத்தி ஆகி கொண்டே இருந்தார். இந்த இயேசுவானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை காரியங்களிலே அவர் விருத்தி அடைந்தார்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய். போன வாரம் நீங்க கவனிச்சிருக்கலாம், மனிதனுடைய உட்கட்டமைப்பு ஆந்த்ரோபாலஜி என்ன அப்படிங்கிறத சொன்னேன். ரைட்டா? ஞானத்திலே இயேசுவானவர் விருத்தி அடைந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன ரீதியாக வளர்ந்தார் அல்லது வளர்ந்து கொண்டே இருந்தார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை பருவத்தை குறித்து பேசுது. அது தெரியும்ல? 51ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். அவருடைய குழந்தை பருவத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய பதின் பருவத்தை குறித்தும் இந்த வசனம் பேசுது. ஞானத்திலே வளர்ந்தார் அப்படின்னா மென்டல் அவேர்னஸ் அல்லது மன ரீதியான வளர்ச்சியிலே அவர் வளர்ந்தார். இரண்டாவதாக பிசிக்கல் குரோத், வளர்த்தி அப்படின்னா சரீர பிரகாரமாக வளர்ந்தார். மூன்றாவதாக தேவ கிருபையில் வளர்ந்தார். அப்படின்னா தேவனை நோக்கி ஆன்மீக காரியங்களிலே ஆவிக்குரிய காரியங்களே என்ன பண்ணாரு? வளர்ந்தார். நான்காவதாக மனுஷர் தயவில் வளர்ந்தார். அதாவது சோசியல் ஆஸ்பெக்ட், சமூக ரீதியாக அவர் என்ன பண்ணாரு? வளர்ந்தார். இதுல இந்த 4ல் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு வளர்ச்சி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. கேட்டீங்களா அந்த பாட்டு? அப்ப அங்க அதுல அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? 2 புரிஞ்சிருக்கு. ஆனா உண்மையாகவே இந்த மாடல்ங்கிறது ஒரு மனிதன் எத்தனை காரியத்துல வளரணும்? 4 காரியத்துல வளரணும். இப்ப எல்லாருடைய குழந்தைகளும் பிறந்தா இயல்பா வளருமா இல்லையா? எதுல வளரும்? இயல்பா வளர்றது எதுல வரும்? சரீர வளர்ச்சி. என்ன இருக்கும்? சாப்பாடு போடுறது, சமைக்கிறது, சம்பாதிக்கிறது, எதுக்குமே எல்லாத்துக்கும் எதுக்கு தான்? பிள்ளைங்களை வளர்க்கறது. எப்படி வளர்க்கறதுக்கு? வசனம் சொல்கிறது, பிள்ளைகள் 4 காரியங்களிலே வளர்க்கப்பட வேண்டும். கை விட்டுங்க. எத்தனை காரியத்துல? இப்போ இதை எங்க அம்மா அப்பா கவனிக்கணுமான்னா பெருசா கிடையாது, ஏன்னா நாங்க வளர்ந்துட்டோம். இனி எங்க ஆத்துமாக்கு யார் உத்தரவாதி? ஆமா. இப்போ எங்க அம்மா அப்பா கவனிக்கணும்னா அவங்க போனஸா அவங்க செய்யலாம். போனஸானா அது செய்யலாம், செய்யாம கூட இருக்கலாம். போனஸா என்ன செய்யலாம் சொல்லுமா? பேத்திங்களை வளர்க்கலாம். மனிதன் எத்தனை காரியத்துல வளரணும்? ஒண்ணு என்ன? மன ரீதியான வளர்ச்சி. 2வது என்ன? உடல் ரீதியான வளர்ச்சி. 3வது என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது தேவனோடு உள்ள உறவில இருக்கிற வளர்ச்சி. 4வது என்ன? சோசியல். சில பேர் பாருங்க, எங்க விட்டாலும் சண்டை வந்துடும் அவங்க இருக்கிற இடத்துல. அப்படி ஒரு கிருபை பெற்றவங்க சில பேர் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல சண்டை, ஏத்த வீட்டுல சண்டை, வலதுபுறம் இருக்கிற வீட்டுல சண்டை, பின் வீட்டுல வீடு இருக்காது, இருந்துச்சுன்னா அங்கே என்னது? சண்டை. அவங்களுக்கு ஒரு கிருபை எப்படி இருக்கும்? அதே மாதிரி அவங்க போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரிலேஷனல் கனெக்ஷனே இருக்காது. சில பேர் அப்படி இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒன்று மாப்பிள்ளை வீட்டுடைய தொடர்பு என்ன ஆயிரும்? முற்றிலுமா கட்டாயிரும். இல்லை பெண் வீட்டில் இருக்க தொடர்பு என்ன ஆயிடும்? அப்படி சில பேர் அந்த கிருபை இருக்கும் சில பேருக்கு.
ரைட்? என்னன்னு புரியுதா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த உதாரணம் எதுக்கு சொல்றேன்னா, சோசியல் கனெக்ஷன் அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, வச்சுக்க முடியாது. 4 விதத்துல ஒரு மனிதன் என்ன பண்ணணும், வளரணும். நம்ம இன்னைக்கு இதுல கவனம் செலுத்த போறது இல்லை, இது பெரிய சப்ஜெக்ட், இதுல டீட்டெயிலா வருவோம், சரியா? ஆனா இதை நீங்க இயல்பாக மேலோட்டமாக புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நீங்க அதை லைட்டா எடுத்துக்கூடாது. அதாவது பொதுவாக வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய அபிப்பிராயத்தையும் என்னுடைய அபிப்பிராயத்தையும் உள்ளே வச்சிடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதை அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள. இந்த பிசிக்கல் குரோத் அப்படின்னா சாதாரண ஒரு வளர்ச்சியை சொல்லலை, சாதாரணமாக சரீரத்தில் ஏற்படுற வளர்ச்சியை சொல்ல. சரீர வளர்ச்சி சொன்னாலும் இயல்பான சரீர வளர்ச்சியை குறித்து இங்க என்ன பண்ணல, சொல்லப்படலை. காரணம், பிறக்கிற மனிதன் எல்லாமே சரீரத்தில் என்ன பண்ணுவான், வளருவான். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிசிக்கல் மட்டும் வர்றேன். ஏன்னா பிசிக்கல்ங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சரீர வளர்ச்சியை மட்டும் அவர் பலியாக கூடிய விதத்திலே பழுதில்லாத ஒரு சரீரத்தை காப்பாற்றி வளர்த்து திடப்படுத்தினார். நான் சொல்ல புரியுதா? 30 வயசுல பலியாகணும் அப்படின்னா அவருடைய சரீரம் எப்படி இருக்கணும்? 120 கேஜிங்கிறாங்க, சில 150ங்கிறாங்க. 150 கேஜி சிலுவை என்ன பண்ணணும், தூக்கிட்டு போகணும். 6.5 லிட்டரு ரத்தம் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள இயல்பா இருக்கணும். அப்ப பிசிக்கலா வளர்ந்தாருன்னா என்ன அர்த்தம்னா, நான் பலியாக போகிறேன், என்னுடைய சரீரம் தேவன் கொடுத்தது. 30 வயதிலே 33 வயதிலே என்ன பண்ணணும், அதை பலியாக்க வேண்டும். அதே போல 30 வயதிற்கு மேல் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அப்ப அதற்காகவே தன் சரீரத்தை வளர்த்தார், அல்லது அதற்காகவே தன் சரீரத்தை என்ன பண்ணாரு, திடப்படுத்தி வளமைப்படுத்தினார். இதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும், இது அப்படிதான் இருக்கு. இதுல இருந்து நான் பெறுகிற படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த சரீரம் எப்படி வளரணும் அப்படின்னா, எப்படி வளரக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வளரணுங்கிறது புரிஞ்சிடும். எனக்கு 18 வயசுன்னு வச்சுங்க, என்னுடைய பேண்ட் சைஸ் 38 அப்படின்னா அது வளர்ச்சியா இல்லையா? ஐயோ அது அசூர வளர்ச்சிங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படியா? அது எந்த மாதிரியான வளர்ச்சி? அழிவுக்கு ஏதுவான வளர்ச்சி. பெற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அது வளர்ச்சி கிடையாது. அப்ப கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை என்ன பலியா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். 5 கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், நடந்துதான் சுவிசேஷம் போகணும். எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா சரீரம் ஒத்துழைக்கணும்ல. அப்ப என்னுடைய ஆவிக்குரிய விருப்பங்கள் சரியா இருந்தும், தேவனோட உள்ள உறவு சரியா இருந்தும், சரீரம் ஒத்து வரலன்னா நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா? அப்ப சரீரத்தை தேவ நோக்கத்திற்காக நான் போற்றி பாதுகாப்பேன் என்று சொன்னால் நான் சரீரத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேரு வசனம் சொல்லுது, துர் ஆசைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணாது இருங்கள். அதாவது இந்த உடம்ப வச்சுட்டு ஆட்டம் போடணும், உலகத்தை அனுபவிக்கணும், சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரீரத்தை என்ன பண்ணாதீங்க, பேணாதீங்க. வசனம் சொல்லுது, என் உடலை வச்சுதான் கடவுளை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஊழியம் அநேகர் தேவனுடைய விருப்பத்தை செய்யாததற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதுல மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தலைமுறையில் இருக்கிற மிக முக்கியமான காரணம், அவங்க உடல் ரீதியாக தகுதியாக கிடையாது. ஆன்மீகம் சரியாக இருந்தும் சரீரம் சரியா இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சிலுவை சுமக்க முடியாது. அப்ப இயேசுவானவர் சரீரத்திலே வளர்ந்தார் அப்படிங்கிறது நம்ம வளர்ற மாதிரி கிடையாது. 36 இருந்துச்சு, இப்ப 38 வந்துருச்சு, இப்ப 40 வந்துச்சு, அந்த வளர்ச்சி கிடையாது. அது வீழ்ச்சி, அது அழிவு. என் சரீரத்தை கடவுளுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதான விதத்திலே வளர்ப்பது. கடவுளுடைய நோக்கம், நிறைய பேர் ஃபாஸ்டிங் போட்டா தலைவலி வந்துடும், அதை என்ன பண்ணணும், அதை ஒத்துக்கிறேன், அது நியாயமானது தான், சிலருக்கு அப்படி இருக்கும். ஆனா அதை டிசைன் பண்ணணும். இந்த சரீரத்தை என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தணும். ஒரு ஃபார்முலா சொல்றேன் கேளுங்க. பிக் நோ, பெரிய நோ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க பெரிய நோ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சின்ன சின்ன நோ சொல்லி பழகிருக்கணும். வாலிபனே, தவறு செய்ய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தும் யோசேப்பு என்ன சொன்னாரு, நோ சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய காரியத்தை என்ன பண்ணாரு, சின்னதா நோ சொல்லிக்கிட்டே வந்தாரு. சாப்பாட்டுக்கு நோ சொல்லணும், சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும், நோ சொல்லணும். நேற்று ஜெபம் நடந்துச்சு, நிறைய சிலர் வந்திருந்தாங்க, ஜெபம் பண்ணி சாப்பாட்டுக்கு என்ன சொல்லணும், நோ சொல்லிட்டே வரணும். எல்லா விதத்திலையும் கட்டுப்பாடோட டிசிப்ளினா இருக்கும் பொழுது பெரிய காரியம் வரும் பொழுது ஈஸியா சொல்லலாம் நோ. ஏன்னா நான் நோ சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், பழகிருக்கேன். சில பேர் கோவம் எங்க வரும்னு நினைக்கிறீங்க, அவங்க உணர்வுகள் பலவீனமாகும் பொழுது கோபம் வரும் அவங்களுக்கு. பசியில இருக்கும் பொழுது சிலர் கட்டுக்கடங்காம பேசுவாங்க, வாய்க்கு வரத பேசுவாங்க. பசி வந்துருச்சுன்னா அழுத்தம், ஒரு பெரிய அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, சுச்சுவேஷன்ல ஒரு பெரிய அழுத்தம் வரும் பொழுது அவங்க வந்து கட்டுக்கடங்காம என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, இந்த ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம் இன்னைக்கு, புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா இது வந்து பெரியவங்களுக்கான படிப்புனையும் இருக்கு. பிசிக்கலா உங்களுடைய என்னுடைய பிள்ளையை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எவ்வளவோ முயற்சிகள் என்ன பண்றோம், செய்யணும். ஆனா எந்த மாதிரியான வளர்ச்சி அது இருக்கணும் அப்படின்னா, உன் சரீரத்தை கொண்டு தேவ நோக்கத்தை நீ என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். உன் சரீரத்தை கொண்டு தேவ திட்டத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அதற்காக உன் சரீரத்தை பேணி என்ன பண்ணணும், அந்த வளர்த்தியிலே பிள்ளைகளை வளர்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? யாரையும் தப்பா சொல்லலை, எல்லாரையும் நேசிக்கிறேன். நிறைய பேருடைய பொருளாதாரம் வந்து வீக் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சரீரத்தை டிசிப்ளினா இல்லை. நிறைய வாய்ப்பு கிடைக்குமா, கிடைச்சிட்டு தான் இருக்கும். இப்போ 30 வயசு வரைக்கும் நான் அப்படி இல்லை. அப்ப நான் எதுல, என்னுடைய தோல்வியிலிருந்து போதிக்கிறேன். நான் சொல்ல புரியுதா? நான் அப்படியே பிறக்கும் பொழுதே அப்படி கிடையாது. 30 வயசு மேல கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துச்சு. ஒரு 33 வயசுல கொஞ்சம் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன். ஒரு 32 வயசு வரும்போது ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன். அழகா இருக்கிறது வேற, ஆரோக்கியமா இருக்கிறது வேற. தப்பு கிடையாது. ப்ரெசன்டிங்கா இருக்கணும், அப்பீடா இருக்கணுங்கிற நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எல்லா வாலிபர்களுக்குமே என்ன இருக்கு, அழகா இருக்கணும். ஆனா அதை விடவும் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம். அப்ப அந்த வெங்காரம் சாப்பிட்டு ஒரு பிள்ளை இருந்துச்சா, அந்த பிள்ளை வந்து சபைக்கு போகிற வாய்ப்பு இருந்துச்சு, யாராவது இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அது அம்மா சரீரங்கிறது எதுக்கு, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. பாருங்க, இந்த ப்ளூ லைட் ஃபில்டர்னு இருக்கும் தெரியுமா, ப்ளூ லைட் ஃபில்டர். அதை போட்டுக்கிட்டு லேப்டாப்ல படம் பார்ப்பாங்க, ஏன்னா கண்ணு பாதிச்சிடக்கூடாது. செல்லில் பார்த்தீங்கன்னா இதை எப்படியெல்லாம் வசதியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு இல்லை, இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதை வச்சு பார்க்கணும். நம்ம கையிலெல்லாம் பிடிச்சா என்ன வலிக்கும், எவ்வளோ நேரம் கை பிடிச்சிக்கணும். கழுத்து வலின்னா இப்போ ஃபர்ஸ்ட் யார் எதை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த பொசிஷன்ல முடிஞ்சா உங்க பிள்ளைங்களை காப்பாத்திங்க. இயேசு கிறிஸ்து வளர்ந்தார் அப்படின்னா என்ன வளர்ச்சி அது? பலியாவதற்கு இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் கடவுள்னு, கிடையாது. அந்த அளவுக்கு ஃபிட்டா இருந்தார். இயேசுவை போல் ஒரு ஜெப வாழ்வு நமக்கு வேண்டுமாக பிள்ளைங்களே? ஆமா வேணும். நம்ம பாத்தீங்கன்னா நைட்டும் தூங்குவோம், இங்க உட்காந்து தூங்குவோம். தப்பு இல்லை. என்ன அர்த்தம்? பிசிக்கலி we are not fit. அப்ப ஊழியம் செய்வதற்கு முன்பாக முன்னெல்லாம் எப்படி யோசிப்போம்னா, எந்த கிராமத்தில் விசுவாசிகளே இல்லை அங்க போய் என்ன பண்ணலாம். இப்ப இதுதான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கெட்ச் நாங்க போடுவோம். இந்த இதெல்லாம் சொல்லிட்டோம், இந்த சொல்லலை. இன்னைக்கு என்னன்னா, அண்ணே ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள பாருங்கண்ணே, ஒரு என்ன பாருங்க, அவ்வளவுதான் முடியும். கண்டிப்பா ஆரோக்கியத்தோடு போசாக்கோடு பிள்ளைகள் வளர வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. இன்னும் உங்களுக்கு தாய்மார்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், குக் அல்லது ஃபில்லர் சமையலும் நீங்க செய்யலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய வயிற்றும் நிரப்பலாம். திங்கக்கிழமை காலையில சேமியா, செவ்வாய்க்கிழமை காலையில உப்புமா, புதன்கிழமை காலையில என்னது, நூடுல்ஸ். இதெல்லாம் பிள்ளைங்களை பட்னிக்கு போட மாட்டீங்க, பிள்ளைங்களுடைய வயிறு நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா எப்படி சமையல் செய்யணும்? இது எலும்புக்கு நல்லது, இது கண்ணுக்கு நல்லது. நீங்க கேட்டு பாருங்க, போன ஜெனரேஷனை கேளுங்க. இது வந்து பிரெயினுக்கு நல்லது. வெண்டிக்காய் சாப்பிட்டா யாருக்கு நல்லது? வெண்டிக்காய் சாப்பிட்டா எதுக்கு நல்லது? டாக்டரா சொன்னா உனக்கு? யார் சொன்னது? அது யார் சொன்னது? அப்பனா வெண்டிக்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு மூளைக்கு நல்லது அப்படின்னு கொடுக்குறாங்க. மூளைக்கு நல்லதா இல்லையாங்கிறத அடுத்தது.
மூளைக்கு நல்லதுன்னு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்ப மூளைக்கு நல்லதுன்னு யாருக்கு தெரியுது? இவங்களுக்கு தெரியுது. அப்ப சமைக்கும் போது என்ன கான்சியஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் ஃபில்லர்ஸ், குக்கு கிடையாது. கவனிங்க, வெளியில உள்ளவன் சமைக்கிறதுக்கும் வீட்டில் உள்ளவங்க சமைக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ வளர்ந்து இந்த சரீரத்துல தேவ சித்தத்தை என்ன பண்ணணும், இதை மட்டுமே ஒரு நாளெல்லாம் பேசலாம். ஆனா ஒரு உதாரணம் இதை மனசுல வச்சுங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியம். இந்த நாளையும் உங்கள்கிட்டயே விடுறேன். இதுல இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தேடுங்க. ரைட்? பின்னாடி ஆண்டவர் சித்தனா ஒரு நாள்ல என்ன பண்ணுவோம், நம்ம சிந்திப்போம். அப்ப சரீர வளர்ச்சிங்கிறது என்ன வளர்ச்சியில வளர்ந்தார் அவரு? எல்லாருமே வளர்ந்தாங்கல்ல, அதை ஏன் எழுதி வச்சாங்க? பிறக்கிற குழந்தை எல்லாமே வளரும். இவர் சரீரத்திலையும் வளர்ந்தாருங்கிறது என்ன வளர்ச்சி அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்வதற்காகவே தன் சரீரத்தை வளர்த்தார், தன் சரீரத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டார். பாருங்க, கேணிமேட்டில் உட்காந்து பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். ஆனா யாருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு? சமாரியா பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். பசியோடும் களைப்போடும் நிதானமாக ஒருத்தருக்கு என்ன பண்ண செய்ய முடிஞ்சு, அவருக்கு சுவிசேஷம் செய்ய முடிஞ்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன அங்க செக் பண்ண வேண்டியது என்ன? அங்க தவற விடக்கூடாத சத்தியம் என்ன? உங்களை போலும் என்னை போலும் தான் அவர் மனுஷனா இருந்தார். அதனாலதான் இழப்பு வாங்குச்சு. அதனாலதான் என்ன இருந்தாரு? பசியா இருந்தாரு. ஆனாலும் கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் சரீரத்தை சரியான விதத்துல என்ன பண்ணியிருந்தாரு? சபையில அப்படி வந்து உழுறது பாத்துங்க. 7 மணிக்கு எந்திரிச்சு 7:40 உள்ள என்ன பண்ணலாம், வந்து உளுந்துடலாம். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் யாரையாவது சபைக்கு கூட்டு வர முடியுமானா முடியாது. முடியுமா? அப்படி நான் வர்றேங்க நாளைக்கு கூட்டு போங்கனாலும் முடியாது. ஏன் முடியாது? நானே என்ன வேகத்துல போயிட்டு இருக்கேன்னு தெரியாது. குறுக்க என்ன பண்ணிடாத. இன்னும் சொல்ல போனா ஏசுநாதரே வந்தாலும் விட்டு வந்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு என்ன கிடையாது. சரி, அப்படி வந்து உக்காந்தோம்னா மூச்சு வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஆயிரும்? 8:15 ஆயிரும். 8:15 ஆயிரும். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டிசிப்ளினா இருங்க. கொஞ்சம் டிசிப்ளினா இருக்க வேண்டியது அவசியம். என்னன்னா, நீங்க ஒரு ஆன்மீகத்திற்கு, ஒரு பெரிய ஆன்மீக நிலையில அடையிறதுக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்படி முயற்சி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் சரீரத்துல எப்படி இருக்கணும்? சரீரத்தை டிசிப்ளின் பண்றது ஆன்மீகம் ஆகாது. ஆனா சரீரத்தை டிசிப்ளின் பண்ணாதான் ஆன்மீக ரீதியான ஒரு முன்னேற்றத்தை காண. நான் எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும், எவ்வளவுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தாலும், நான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன தேவை? பலன் தேவை. சமீபத்தில் வெளியான ஒரு மருத்துவ ஜேர்னல் ஒன்று, ஜெனட்டிக்கலா வந்து உங்களால என்ன பண்ண முடியுமா, பரம்பரை வியாதியை கூட உங்களுடைய தீவிரமான சரீர ஒழுங்கு நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா மேற்கொள்ள முடியும். முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெனட்டிக்கா இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு இருக்கும், பையனுக்கு இருக்கும், அடுத்த யாருக்கு வரும்? பொண்ணுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜெனட்டிக்கலா இருந்தா கூட அதை நீங்க மாடிஃபை பண்ண முடியும். இப்ப மரபணு மாற்றப்பட்ட தக்காளி இருக்கா இல்லையா? தக்காளி இருக்கா இல்லையா? அதை மரபணு மாத்திருக்கோமா இல்லையா? கவனிங்க, தக்காளிக்கு மாற்ற முடியும் அப்படின்னா எனக்கு மாற்ற முடியுமா இல்லையா? கோவப்பட்டா ஜீனுங்க கூடாது. சரி, ஜீன் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதை மாற்ற முடியுமா இல்லையா? தக்காளியை மாற்றலாமா? முடியும். கத்திரிக்காய் மாறி இருக்கா? மாறி இருக்கு. மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கு. எல்லாமே மாற்றிருக்கா? நாயில பெட் பிரீடுன்னு ஒன்று இருக்கு, சாரி டாய் பிரீடுன்னு ஒன்று இருக்கு, பொம்மை மாதிரியே இருக்கும், மாற்றிருக்கா? எல்லாத்தையும் மாத்திரமா இல்லையா? அப்போ ஜீனுங்க கூடாது. என்ன கூடாது? ஜீனுங்க கூடாது. எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சுங்க, எங்கள் அம்மா இப்படி தான் பிடிச்சாங்கன்னா என்ன நிறுத்தவே மாட்டாங்க. எங்கள் அப்பா இப்படி தான், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டார். அப்படி மகன் இருக்கணும்னு அவசியம், அப்படி பேரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க, அப்போ ஃபிசிக்கல் க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத்துங்கிறது என்னதுங்க? ஹெல்த் ரெக்வயர்டு ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் மினிஸ்ட்ரி. தேவை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு தேவையான ஆரோக்கியத்தை பேணி கொண்டார். அதுதான் என்னது? சரீர வளர்ச்சி. இந்த நானும் இப்போ யூடியூப்ல தான் பார்த்தேன், நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கணவன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை நடத்துறாரு. இப்போ வசதியாக போச்சு இல்லை, அதனால மிச்சமானதெல்லாம் பொட்டலம் கட்டி யார் கொண்டு போய் கொடுப்பாரு? அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சே, ஆச்சிச்சே, நம்மளுக்கு பயங்கரமா இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அமைச்சிருச்சு. 3 மாசத்துல கேன்சர். எத்தனை மாசத்துல? 90 நாட்கள்ல, 90 நாட்களுக்குள்ளாக சிக்கன் ரைஸ் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து 90 நாட்கள் அவங்க தைராய்டை அடிச்சிருச்சு. தைராய்டில் அடிச்சு கழுத்து இவ்வளோ பெருசு இருக்கு. தைராய்டு கேன்சர். என்னது? கழுத்தில் என்ன வந்துச்சு? தைராய்டில் கேன்சர் வந்துருச்சு. அந்த அம்மா வந்து சொல்லுது,
மனைவிக்கே இப்படி ஆயிருச்சே, இப்ப நம்ம இத்தனை பேருக்கு தர்றோமே அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை என்ன பண்ணிட்டாரு, மூடிட்டார். சொல்ல புரியுதா? நீங்க வாங்குற எல்லா உணவு பதார்த்தங்கள்லையும் ஆர்டிஃபிஷியல் ஸ்டார்ச்னு போட்டிருப்பான். அதாவது செயற்கை ஸ்டார்ச்னா என்ன, செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மாவு பொருள். உருளைக்கிழங்கு செயற்கையா இயற்கையா? அதுல சிப்ஸ் போட்டா இயற்கை. இன்னைக்கு வர்ற லேஸ் அந்த மாதிரி எந்த எந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லயும் என்ன கிடையாது, உருளைக்கிழங்கு கிடையாது. லேஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை. கோதுமையினால் தயார், கோதுமை படத்தை காட்டுவாங்க, பால் காட்டுவாங்க. ஈக்குவல் டு என்னது, 4 பிஸ்கட் பிளஸ் 1 லிட்டர் பால் ஈக்குவல் டு மில்க் பிக்கிஸ். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஸ்டார்ச் தொழிற்சாலையில தயாரிக்கப்பட்டது. இன்னும் கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன் நான், என்னுடைய அதாவது நீங்களே செஞ்சு பார்க்கலாம். எந்த ஐஸ்கிரீம் வேணா வாங்கிக்கோங்க, வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க, அதை மெல்ட் பண்ணி உருக்கி பாருங்க. கடைசியில் வர்றது கிடைக்கிறது என்ன தெரியுமா, பாம் ஆயில். ஃப்ரோசன் டெசர்ட் இல்லை, ஃப்ரோசன் டெசர்ட்டா? 2 வெரைட்டி இருக்கு, ஐஸ்கிரீமு ஃப்ரோசன் டெசர்ட் 2 வெரைட்டி இருக்கு. அதில் ஃப்ரோசன் டெசர்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரோசன் டெசர்ட்டில் உள்ள என்னதுதான் பாம் ஆயில். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. க்ரீம் பிஸ்கட்டில் வாங்கி பார்த்தீங்கன்னா CREAM போட்டிருக்க மாட்டான், வேற ஸ்பெல்லிங் போட்டிருப்பான். ஏன்னா அதில் பாலில் தயாரிக்கப்பட்டது அல்ல, வெறும் ஆயில். இதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்தோம்னா கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. நீங்க ஃபில்லரா இருக்கலாம் அல்லது மதரா இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? ஃபில்லர்னா என்ன, வைத்த சரி. இப்போ கவனி, இப்போ இதெல்லாம் பிரசங்கமா அப்படின்னா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா கொஞ்சம் இந்த நாளில் இதை ஒன்று நீங்கள் இந்த வாரம் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. சரீர வளர்ச்சியிலே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பங்களிப்பை வெளியே சாப்பிட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சரீர வளர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பை இந்த ஒரு வாரம் மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், இப்ப பயத்தோடு நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் வாசிங்க. தலைப்பு என்ன? பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளின் ஆசை. இப்பதான் தீமுக்கு வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 145. கவனிங்க, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். எல்லா திருச்சபைகளிலும் சிறுவர் ஊழியம் நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கணும். சிறுவர் ஊழியங்கள் கனமானதா? கண்டிப்பாகவே கனமானது. சிறுவர் ஊழியங்கள் செய்ய ஆள் வேணுமா? ஆமா வேணும். முழு ஆதரவு, என்னுடைய முழு ஆதரவு உண்டு. நான் அதை ஃபண்ட் பண்றேன், நான் அதை ப்ரொமோட் பண்றேன், நான் அதை செய்யறேன். இப்ப சொல்ல போறது, வேதத்துல அந்த மாடல் இருக்கா? இல்லை. 145 சங்கீதம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை என்ன பண்ணுவாங்க? யார் யாருக்கு அறிவிப்பார்கள்? இதுதான் கொஸ்டின். அங்க எழுதிங்க. இப்ப என்னுடைய தலைமுறை, அப்பா, நானு, என் புள்ள, தலைமுறை தலைமுறையாக, ஒரு தலைமுறை 40 வருஷம் மினிமம். 102 சங்கீதம் 18, பின் சந்ததிக்காக இது என்ன பண்ணும்? சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை என்ன பண்ணும்? கவனிங்க, சந்ததியே என்ன உண்டாகல, அதற்காக எழுதி வைக்கிறாங்க. வேதம் யாருக்கு எழுதி வச்சப்பட்டது? கவனிங்க, இந்த வேதத்தை எங்க அப்பா படிக்கிறார், இப்ப நான் படிக்கிறேன், அடுத்து என் பிள்ளை படிக்கிறாங்க. இந்த 3 பேருக்குமா வேதம்? என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு சித்தமான என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரும்னா அதற்காகவும் இந்த வேதம் எழுதப்பட்டது. வேதம் யாருக்காக எழுதப்பட்டது? பின் சந்ததிக்காக, பார்க்க முடியாத சந்ததிக்காக எழுதப்படுது. சிருஷ்டிக்கப்படும், இன்னும் உருவாக்கவே படல ஜனம் கர்த்தரை என்ன பண்ணும்? துதிக்கும். இனி உண்டாக போகிற தலைமுறை கர்த்தரை என்ன பண்ணும்? இந்த நிச்சயம் இருக்கா? இனி சிருஷ்டிக்கப்படுகிற ஜனம் யாரை துதிக்கும்? கர்த்தரை துதி. இதை யார் சொல்ல முடியும்? அங்க சொன்ன யார் யாருக்கு சொன்னது? இது யார் சொல்ல முடியும்? என் தலைமுறையில இன்னும் வரப்போறவங்க எல்லாம், இனி சிருஷ்டிக்கப்பட போறவங்க எல்லாம் யாரை துதிப்பாங்க? யார் சொல்ல முடியும்? இது பின் சந்ததிக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற எல்லாரும் அப்படி என்ன பண்ணலாம்? இது யாருக்கு எழுதப்பட்டது? எனக்கு மட்டுமல்ல, என் மகளுக்கு மட்டுமல்ல, பின் சந்ததிக்காகவும் இது என்ன பண்ணிருக்கு? அதை யார் சொல்லணும்? நான் தான் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். டியூட்டரோனமி, உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும்
உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பெலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே, இன்றைக்கு நான் உனக்கு இடுகிற கட்டளை உன் இருதயத்திலே ஏன் நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா கத்துக்கோ, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அடுத்த வருஷம் வாசிங்க. நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய், நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற பொழுதும், எந்திரிக்கிற பொழுதும் அவைகளை குறித்து யாரோட பேசணும்? சண்டே கிளாஸு எவ்வளோ நேரம்? ஆனால் அது போதுமா? அதை நம்பலாமா? விபிஎஸ் நம்பலாமா? கண்டிப்பாக விபிஎஸ்க்கு போகணும். நான் என்ன சொல்கிறேன், விபிஎஸ்க்காவது போகணும். சிறுவர் ஊழியம் செய்கிற அந்த உளவியலாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்வை யாரோடு பகிர்ந்து கொள்ளுங்க? உங்கள் வாழ்க்கை துணையோடு முதல்ல வாழ்க்கை துணையிட்ட கஷ்டங்களை இன்பத்துன்பங்களை சொல்லுவோம். அடுத்தது உங்கள் வாழ்வை யாரோடு பகிர்ந்து கொள்ளுங்க? பிள்ளைகளோடனா உங்களுடைய நேரங்களை, ரைட்? நீங்கள் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதிக்கணும். கவனிங்க, இப்படி நெஞ்சில் கையை வைங்க. கருத்தாய் என்ன போதிக்கணும்? நான் யாரையும் தப்பாக சொல்லலை, இங்கே இருக்கிற யாரையும் பர்சனலாகவும் சொல்லலை. காலைல தூங்கி எந்திரிச்சோம்னா படிப்பு தாண்டா முக்கியம். நல்லா படிப்பு தான் முக்கியம். சாப்பிட உட்காந்தான்னா படிக்கணும். படிப்பு இல்லைன்னா நம்மளை ஒருத்தருக்கு என்ன பண்ண மாட்டான்? படிக்க மாட்டான். சாயங்காலம் வந்தோடனே நல்லா படிச்சியா? படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான். கவனிங்க, இப்போ இங்கே கொஞ்சம் கூட்டு வரீங்க, 6 நாள் என்ன? படிப்பு தான். இங்கே கூட்டு வரீங்க, கர்த்தர் தான்ப்பா முக்கியம். ஐயோ, அது போகுமா உள்ள? யாரா கர்த்தர் தான் போகுமா அது? ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களாம்? கோல்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைய உங்கள்கிட்ட அப்படியே என்ன பண்ணிட்டேன் இல்லையா, ஒப்படைச்சிட்டேன். என் பிள்ளைய யார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்? 6 நாள் நீங்கள் ஒன்று போதிக்கிறீங்க. ஏன் ஒரு நாள் சர்ச்சைக்கு போகாமல் இருக்கக்கூடாதா? லீவ் எப்பயா தானே விட்றாங்க. நீ போ, நான் சொல்லிக்கிறேன். பையன் எந்த டீச்சிங்கை கேட்பான்னு நினைக்கிறீங்க? பொண்ணு எந்த டீச்சிங் கேட்கும்? அதை தான் கேட்கும். பெற்றோர்களே தங்கள் பிள்ளையின் மீது ஜெயம் எடுப்பார். போதிக்கிறதுங்கிறது ரொம்ப குவாலிட்டியாக அதை பற்றி பேசு. ஒரு நேரம் ஒதுக்கி ஃபேமிலி பேரில் குவாலிட்டியாக பேசு, குவாலிட்டியாக போதி, குவாலிட்டியாக நேரம் எடுத்து ஸ்ரத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண டீச் பண்ணு. பேசுறதுங்கிறது கேஷுவலாக அதை பற்றியே பேசு. வண்டியில் போயில பேசு. வண்டியில் போகும்போது சொல்லிகிட்டே போவேன். இப்போ பாரு, ஒரு வண்டி வேகமாக வருது, அப்பா இடித்து அப்பா இங்கேயே விழுந்து இறந்தேன்னா நான் யார்கிட்ட போயிடுவேன்? பேசுவேன், சொல்லியிருக்கேனா? போட போயிடுவேன். வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே என்ன பண்ண போவோம்? நீங்கள் போவீங்களா? ஏசப்பட்ட நீங்கள் ஏசப்பட்ட போவீங்களா? கவனிங்க, எதை பற்றி பேசணும்? இங்கே உள்ள எல்லாத்துக்குமே மே மாதம் போதுமா? ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் போதுமா? சில பேர் அதுவும் விடுறதில்ல. விட்டோன்னே எங்கே போயிடுறது? சொல்லுங்க, எங்கே போயிடுறது? லீவ் விட்டோன்னே ஊருக்கு. ஆனால் டீச்சர்ஸு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் யாரு கிடையாது? அக்கா, தம்பி, பாஸ்டரும் கிடையாது. யாரு தான் டீச்சர்? அம்மாவும் அப்பாவும் தான் டீச்சர். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வாய்ப்பு என்ன இருக்குது? அப்படி 100% இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி 100% கிடையாது. உன் சித்தப்பா சித்தி தான் உனக்கு எதிரி, உன் மாமாவும் அத்தையும் தான் உனக்கு எதிரி. பாரு, அம்மா பேச மாட்டேன், அப்பா பேச மாட்டேன், நீ என்ன பண்ணாத, பேசாத. நீங்க உங்க எதிரியை யாருக்கும் பாஸ் பண்றீங்க? நானும் பேச மாட்டேன், நீ என்ன பண்ணாத, பேசாத. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. நீங்க என்ன, நீங்க இல்லை, உலகத்தில் நடக்குது எனக்கு புரியுது. எப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம்ப்பா, அது புரியுது, நியாயம்தான். ஆனால் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்.
78வது சங்கீதம். இதுல கவனம் வைங்க. நான் கோடு போட சொன்ன இடத்துக்கு கோடு போடுங்க. ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக. ஆசாப் அப்படிங்கிறது யாரு பாருங்க. என் ஜனங்களே, என் உபதேசத்தை என்ன பண்ணுங்க, என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை என்ன பண்ணுங்க, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள் என்ன பண்ணுவேன். முதல் 2 வசனமும் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். கேள்விப்பட்டு, இப்ப அவைகளை நாங்கள்னு யார சொல்றாரு? ஆசாப்ப சொல்றாரு. ஆசாப் தானே எழுதுனது. ஆசாப்புக்கு பக்கத்துல 1ன்னு போடுங்க. தேவனுடைய போதனைகளை, முதல் 2 வசனத்துடைய சுருக்கம், தேவனுடைய போதனைகளை நாங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம்னா கேட்டோம், சொல்ல என்ன பண்ணோம், அந்த நாங்கள்ங்கிற இடத்துல 2 போடுங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இங்க பின்வரும் சந்ததி அப்படிங்கிறதுக்கு 3 போடுங்க. முதல்ல யாரு? 2வது யாரு? 3வது யாரு? பின்வரும். என்ன பண்ணுவோம்? விவரமா பேசுவோம். விவரிப்போம் அப்படின்னா இவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது, விவரமா சொல்றதுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்ப இதை அவர் என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. கேள்விப்பட்டு அறிந்தோம். அப்புறம் விவரமா அதை என்ன பண்ணோம்? சொல்லுவோம். 5வது வசனம் வாங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை என்ன பண்ணாரு? ஸ்தாபித்தார். ஆஹா, படிக்கும் பொழுதெல்லாம் ஸ்லாகிப்பேன். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை என்ன பண்ணாரு? எஸ்டாப்ளிஷ், ஸ்தாபித்தார். அவைகளை தங்கள் பிள்ளைக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களும் கட்டளையிட்டார்கள். கவனிங்க, தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களும் என்ன பண்ணாங்க? கட்டளை. இப்ப நம்முடைய பிதாக்கள்னு யார சொல்றாரு? ஆசாப். இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார். இனி பிறக்கும் போற பிள்ளைங்களுக்கு எத்தனாவது கோடு போடணும்? யார்? அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் பிள்ளைங்கிறதுக்கு எத்தனாவது கோடு போடணும்? 5. இனி பின் சந்ததியாரே என்ன வரல. வசனம் சொல்லுது இனி பிறக்க போதும் பிள்ளைகளாகிய பின் சந்ததி. இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய அந்த பின் சந்ததி என்ன வரல, அவங்க இனிமேதான் பிறக்க போறாங்க. ஆனா இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். 7வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனையை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்ட. நீங்க இதை கொஞ்சம் சிரமம், வீட்டுக்கு போய் இதை மனப்பாடம் பண்ணுங்க. 1லிருந்து 8 வரைக்கும் என்ன பண்ணுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ நான் அதை சுருக்கமா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்குள்ள சொல்றேன். 2வது வசனத்துல வந்து ஆசாப். ஆசாப் நம்முடைய பிதாக்கள்னு சொல்றத இவருடைய முற்பிதாக்களை தான் சொல்றாரு. ரைட்டா? வந்து யார் இதை எழுதுனது? ஆசாப் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். 3வது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் என்ன பண்ணுவோம்? இப்ப எத்தனை தலைமுறை? சரி. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களும் என்ன பண்ணாங்க? நீ வேதத்தை வாசின்னு சொல்ல, உன் பிள்ளைக்கு அதை என்ன பண்ணணும்? நீ அறிவிக்கணும்னு நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்க? கட்டளையிட்டாங்க. அப்ப ஆசாப்புக்கு முன்ன. இனி 6வது வசனம், இனி பிறக்க போகிற பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, இது எத்தனை? 5. அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். இது எத்தனை? மினிமம் சாதாரணமா 6. இன்னும் பைபிள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்கு. நான் சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமாக சொல்றேன். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை என்னது மறவாமல். அப்பா மறந்துட்டாருன்னா பிள்ளைக்கு சொல்ல முடியுமா?
நிறைய பேர் மறந்துடுறாங்க, பழச மறந்துடுறாங்க. கர்த்தர் எப்படி நம்ம காரியங்களை செஞ்சாலும் மறந்துடுறாங்க, கஷ்டத்தை மட்டும் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டதா இருந்தாருங்கிறத என்ன பண்றாங்க, சொல்ல மறந்துடுறாங்க. எப்பா நம்ம சந்ததியில ஒருத்தர் மோசமா இருந்தான் பாரு, அவனை மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. நீங்க போயிட 7 தலைமுறைக்கு டீச் பண்ணியிருக்காங்க.